ஹலோ, குட் மார்னிங் எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, கமெண்ட்ஸில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஏஎஸ்என்டி லெவல் 3 பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது யார் யாரெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்லலான்னு தான் சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ. ஓகே, ஏஎஸ்என்டி லெவல் 3 பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் ஏஎஸ்என்டி லெவல் 2 பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் 12 months வந்து நீங்கள் என்டிடி லெவல் 2ல் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏஎஸ்என்டி லெவல் 3 அப்ளை பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இல்லை வந்து 12th வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ 24 months நீங்கள் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். என்டிடி முடிச்சுட்டு, என்டிடி லெவல் 2 முடிச்சுட்டு, நீங்கள் அப்படி லெவல் 2 முடிச்சுட்டு 2 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஏஎஸ்என்டி லெவல் 3க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இல்லை நான் 12th முடிக்கல, நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து 48 months விச் மீன்ஸ் வந்து 4 இயர்ஸ் நீங்கள் வந்து என்டிடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். என்டிடி லெவல் 2 முடிச்சுட்டு நீங்கள் லெவல் 2 முடிச்சுட்டு 4 இயர்ஸ் நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இது ஏஎஸ்என்டி லெவல் 3க்கு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதுதான். இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 2 இயர்ஸ் டிப்ளமா, அது மாதிரி 3 இயர்ஸ் டிப்ளமா அது மாதிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 இயர்ஸ் உள்ள எக்ஸ்பீரியன்ஸுக்கு உள்ள சர்டிஃபிகேட் அவங்க வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்களோ அந்த கம்பெனியில் வந்து அவங்க மெயில் அனுப்பிச்சு எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த 10th முடிச்சுட்டு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 4 இயர்ஸ் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஏஎஸ்என்டி லெவல் 3 எழுத போகிறீங்க, ரைட், நீங்கள் அதெல்லாம் வச்சுருக்கீங்க, ரைட், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஏஎஸ்என்டியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து என்டிடியில் வந்து எத்தனை மெத்தட்ஸ் இருக்கோ அத்தனை மெத்தட் வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ இது போய் அதெல்லாம் படிக்கணும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து பண்ணாலும் அதான் பேசிக் எக்ஸாம். ஸோ அந்த பேசிக் எக்ஸாமில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிடி எழுதுறீங்க, எம்டி எழுதுறீங்க, ஆர்டி எழுதுறீங்க, யூடி எழுதுறீங்க, இல்லை வேறு எந்த மெத்தடும் எழுதுறீங்க. அந்தந்த மெத்தட் நீங்கள் செப்பரேட்டாக எழுதும்போது அதுலேருந்து மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். பட் வந்து பேசிக்கில் என்டிடியில் இருக்க அத்தனை மெத்தடும் அப்டேட்டட், இன்றைக்கி என்ன அப்டேட் இருக்கோ அவ்வளோ மெத்தடும் அவங்க பேஜில் வந்து அவங்க கொஸ்டின்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த கொஸ்டினை அது வந்து அந்த பேசிக் எக்ஸாம் பாஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே பேசிக் எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லெவல் 3 எக்ஸாம்ஸ் வந்து ஒவ்வொரு மெத்தடுக்கும் நீங்கள் தனித்தனியாக எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ எம்டி தனியாக எழுதணும், அப்போ பேசிக் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எம்டிலே ஜென்ரல் ஸ்பெசிஃபிக் தான். அப்புறம் எம்டி, பிடி, ஆர்டி, யூடி, வாட் எவர் நீங்கள் எவ்வளோ பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்டு. இதுக்குன்னு அடிஷ்னலாக ஒன்றும் கிடையாது. நான் 4 இயர்ஸ் காலேஜ் முடித்தவங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிடியில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ பண்ணேன், இல்லை வந்து 12th முடிச்சு டிப்ளமோ பண்ணேன் அப்படின்னா அந்த கேட்டகரியும் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை நான் வந்து 10th தான் முடிச்சிருக்கேன், எனக்கு அதுக்கு மேலே கிடையாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்டிடி லெவல் 2 முடிச்சு நீங்கள் 4 இயர்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லெவல் 3 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக தான் நீங்கள் வந்து ASNT.org வந்து வெப்சைட் இருக்குது, அதில் போய்ட்டு அப்ளிகேஷன் பண்ணால் அப்ளிகேஷன் வரும். அதிலே நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்களுக்கு பணம் டிடியாக எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். அது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அந்த வெப்சைட்லேயே இருக்கும், ASNT.org. அதில் போனீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில் தெரியும். ஓகே, வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை வேறு எந்த பற்றி தெரியும், இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதாக இருந்தாலும் நான் வந்து கேட்டாவது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோட உங்களோட சப்போர்ட் வேணும். இப்போ வந்து மே மந்த் இப்போ காலேஜ் முடிய போகுது, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து QOQCன்னு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அதில் வந்து இன்க்ளூடு என்டிடியும் சேர்த்து பண்ணுறோம். அதனால் வந்து வெறும் என்டிடி மட்டும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த QOQC ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீல்ட் நாலேஜும் கொஞ்சம் சேர்த்து வரும். ஏன்னா நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கிளாஸ் தான் இருக்கும். வீடியோ போட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு ஒரு டெக்னீஷியன் என்னென்ன நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அதனால் வந்து ஒரு டெக்னீஷியன் என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணும்போது. ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்க கொஸ்டின் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். புதுசாக வரும் என்டிடி மட்டும் பண்ணிவிட்டு ஃபீல்ட் நாலேஜ் எல்லாம் போகிறவங்களுக்கு வந்து அதை பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபீல்டில் என்னென்ன இருக்குது, ஒரு பைப்பிங் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, பைப்பிங்கில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஐசோமேட்டிக் எப்படி பண்ணணும், ஒரு பிஎன்ஐ எப்படி ரீட் பண்ணணும், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஜென்ரல் டைமாவது கொடுக்கணும். ஏன்னா இன்டர்வியூவில் வந்து உங்கள் புக்கில் இருக்கிறத வச்சுலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக ஃபீல்ட்லேருந்து தான் கேட்பாங்க. அப்படிங்கும்போது ஃபீல்டு ரிலேட்டடாக உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் உங்களால் இன்டர்வியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும்.
இந்த QFBC ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும்போது நாட் ஒன்லி என்டிடி, நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக முடிச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து மெக்கானிக்கல் சைட் இன்ஜினியர் அந்த மாதிரி போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். QFBC இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், பைப்பிங் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெஷராக நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லா போஸ்டிங் மல்டிபிள் செக்ஷனில் வந்து நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹாப்பி நியூஸு வந்து எங்களுக்கு இப்போது நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் இருக்குது. நாங்கள் ட்ரைனிங் ஒரு சைடு இருக்கும். மீன் டைம் வந்து ஏன்னா எல்லாமே வந்து வேக்கன்சிஸு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப நாளாக திங்க் பண்ணி இப்போ வந்து இந்தியாவிலே நம்பர் 1 மேன் பவர் சப்ளை கம்பெனியோட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் மீட்டிங் 2-3 மீட்டிங் முடிஞ்சிருச்சு. கம்மிங் தேர்ஸ்டே வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு மீட்டிங் இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அது எப்போயிலும் ஸ்டார்ட் பண்ண தெரியாது, உடனே இமீடியட்டாகவே நம்மளோட மேன் பவர் ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இனிமேல் வந்து நீங்கள் அந்த நான் QC டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கேட்டிருக்கேன். அதனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த இதாக இருந்தாலும் நம்ம இன்ஸ்டியூட்லேயே இங்கேயே வந்து இன்டர்வியூ நடக்கும். கிளைண்ட்டு டேரெக்டாக வருவாங்க, இல்லை ஆன்லைன் இன்டர்வியூ எதாக இருந்தாலும் நம்ம இங்கேருந்தே பண்ணுவோம். அது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஒரு 20 பேருக்கு மேலே இருந்திருக்காங்கன்னா நம்ம இங்கேயே இன்டர்வியூ பண்ணிடலாம். ஓகே, இதுதான் இப்போதைக்கு ஒரு அப்டேட்டு. ஸோ இதை வந்து நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். மேன் பவர் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் படிக்கிற பசங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு இதில் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கிறோன்னா, இப்போ மேன் பவர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு இதுக்கு இன்டர்வியூ வருது. ஸோ அவங்களோட க்ரைட்டீரியா கேட்குறோம். ஃப்ரெஷராக இருந்தால் ஓகேன்னா நான் ஓப்பனாக அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இல்லை இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா அதுவும் ஓப்பனாக சொல்ல போகிறேன். இந்த ஃபர்ஸ்டர் கேட்டகரியில் வரும்போது எல்லாமே நம்ம பசங்களெலாம் கூப்பிட்டு அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு 3 to 4 days வந்து ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி வச்சு அவங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு மேக்ஸிமம் வந்து அவுட்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் உங்கள் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து அதுவும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது ஒரு பிஸ்னஸ் டாக்டிஸ் தான் வச்சுங்களேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்களுக்கு நாங்கள் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். சாரி, நானும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ வந்து அதனால் என் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இதை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நீங்கள் எதுவுமே கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.